அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் குரூப் 1 எக்ஸாம் 2011 கேட்ட ஒரு சம்மு பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் சம்மு. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x² மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு e⁻−9x எனில் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சரையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். நம்ம அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்டு பார்த்து தான் இந்த சம்மை நம்ம போட முடியும். நீங்கள் அப்படியே கூட போடலாம், நல்லா தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் இருந்தாலும் போட்டு பார்த்து போடுறது நல்லது. அதனால் இந்த கணக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது எழுதிருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/x² கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, e⁻−9x அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இதை வச்சு இந்த இதில் கொண்டு போடணும். சரி, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு போய் போடலாம். அப்போ எஃப் ஆஃப் e⁻−9x. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் இந்த e⁻9xை போடணும்னு அர்த்தம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த e⁻9xை போடணும்னு அர்த்தம். அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் போட்டால் 1/ இந்த x² இருக்குல்ல, அதில் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், e⁻−9x அப்படின்னு போடணும். மேலே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸில் 1/x² இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நம்ம போட்டோம், என்னென்னு போட்டோம், எக்ஸுக்கு e⁻−xன்னு போட்டோம், அந்த ஸ்கொயரை போட்டுக்கிறோம். சரி, ஓகே. மேலே பவர் வந்தாவே என்ன பண்ணணும், அது உள்ள மல்டிபிள் பண்ணலாம். கீழே இருக்கிற பவர் கூட நம்ம பெருக்கி கொள்ளலாம். அதனால் இதை நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ பெருக்குன்னு என்ன வரும், 1/ இந்த 9 என்ன வரும், 18. அப்போ -18xன்னு வரும். அப்போ என்ன வரும் ஆன்சர், 1/e⁻−18x அப்படின்னு வரும். இதுதான் நீங்கள் ஆன்சர். இது வந்து ஆன்சரில் இருக்குது. நாம் இதை போட்டு பார்த்தா தான் நமக்கு எளிமையாக புரியும். சொல்கிறத புரிஞ்சுக்கலாம். மேலே ஒரு பவர், கீழே ஒரு பவர், 2 பவர் வந்தால் அதை என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அது கூட பெருக்குன்னு என்ன கிடைக்கும் நமக்கு, e⁻−18x. அப்போ கொடுத்துக்கிற கணக்கில் ஆன்சர் என்ன, பி தான் நமக்கு சரியான ஆன்சர். சரி, ஓகே. இது வந்து குரூப் 1 2011 பிரிமினரியில் கேட்ட சம்முங்க. வீடியோ பார்க்குறோம், தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.